வணக்கங்க. 1891 ஏப்ரல் 14 14வது மகனா தன் குடும்பத்தில் பிறந்தவர் தான் டாக்டர் அம்பேத்கர். அவர் பிறந்த அன்றைக்கு ஏப்ரல் 14 ஆகிய இன்று நானும் பிறந்திருக்கிறேன்னு சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷமும் பெருமையாகவும் இருக்குது. ஏன்னா அவர் ஏற்றத்தாழ்வுகளை உடைத்து ஆண் பெண் ஜாதியின் அடிப்படையில் இருக்கிற எல்லா பிரிவினைகளையும் உடைத்து மக்கள் ஒருங்கிணைக்கப்படணும் அப்படின்றதுக்காக போராடியவர் தான் அம்பேத்கர். சின்ன வயசில் தான் சந்தித்த பல போராட்டங்களை வேற யாரும் சந்திக்க கூடாதுன்ற நல்ல மனசும் எண்ணமும் அவருக்கு இருந்ததுனால தான் அவரை பற்றி இன்று வரைக்கும் பேசப்படத்தக்கதான காரியங்களை புரட்சியாளராக அவர் செய்தார், சாதித்தார். 1800களில் எழும்பின ஒரு புரட்சியாளரை பற்றி நம்ம இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருக்கிறோன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நேசித்து ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாருக்காகவும் தன் ஜீவனை கொடுப்பதற்காகவே பிறந்த ஒரு பெரிய புரட்சியாளர் தான் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவுக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்பதற்கு பைபிளில் ஆதாரமாக ஒரு சூப்பரான வசனம் இருக்குதுங்க. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்று. நம்ம வாழ்கிற இடத்துல நம்மை சுற்றி இருக்கிற சக மனுஷனாக பார்க்கணுன்ற எண்ணமும் மனசும் நமக்கு கண்டிப்பாக வேணுங்க. அந்த மனசு கிடைக்கணும்னு ஆண்டவர் இடத்துல வேண்டிக்கலாமே. ஹேவ் a nice day. God bless you.